ஆர்த்ரைட்டிஸ் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்லயும் வலி அதிகமா இருக்கும், வீக்கம் அதிகமாகவும் இருக்கும். இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட், இடுப்பு ஜாயிண்ட், முட்டி ஜாயிண்ட், இந்த எல்லா ஜாயிண்ட்லயுமே ப்ராப்பரான ஒரு லூப்ரிகன்ட் இருக்காது. நம்ம தினமும் செய்யக்கூடிய சில வேலைகளை செய்ய முடியாம போயிடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டு வேலை செய்யும் போதா இருக்கட்டும், இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும் போதா இருக்கட்டும். இப்ப பார்க்க போற இந்த பயிற்சி சேர்ல உட்காந்து ரொம்ப எளிமையா அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கும். இதை நம்ம ரெகுலரா பண்ணும்போது ஒரு 3-4 வாரத்திலேயே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். தொடர்ந்து இதை பண்ணும்போது நம்ம ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில இருந்து முற்றிலுமா விடுபட முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல கையை நல்லா மேலே தூக்குவோங்க. கையை மேலே தூக்கும் போது லங்ஸ் நல்லா ஓப்பன் ஆயிடும். இந்த கையை சேர்ல சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தூரம் முடியுதோ அப்படியே லேட்டரலா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருப்பி மேலே வரும்போது பிரீத் இன், கையை கீழே கொண்டு வரும்போது பிரீத் அவுட். பிரீத் இன் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பிரீத் அவுட்லேயே இருக்கணும். திருப்பி பேக் டு பொசிஷன், பிரீத் இன், பிரீத் அவுட். அதே போல இந்த பக்கம் நம்ம லேட்டரா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் போது நம்மளுடைய ரிப்ல இருந்து போன்ல இருந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சுமே ஹிப்ல நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதை கண்டினியூஸா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்க 3 செட்ஸ் பண்ணா போதும். ஸ்டார்ட் பண்ணுங்க. கை மேல தூக்குங்க. பிரீத் இன், அப்படியே ஸ்லோவா லேட்டரல் ஸ்ட்ரெச், பிரீத் அவுட். இந்த கை சப்போர்ட் வச்சுக்கோங்க. திருப்பி பிரீத் இன், கையை பிரீத் அவுட்ல கீழே போட்டணும். திருப்பி அதே போல பிரீத் இன், ஸ்லோவா லேட்டரல் ஸ்ட்ரெச், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். உங்களால எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணா போதும். இந்த எக்ஸசைஸ்ல கையை எப்படி கொண்டு வாங்க, இன்டர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. அப்படியே மேல கொண்டு போங்க. ஸோ முட்டி வந்து இந்த இடத்துல எல்போ வந்து பெண்டா இருக்கக்கூடாது, ஃபுல் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நம்மளுடைய ரிஸ்ட் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட்ல நல்லா ஆக்டிவா இருக்கணும். முதுகு ஸ்ட்ரைட்டா வைங்க. நல்லா இடுப்புல இருந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பிரீத் இன் பண்ணி அப்படியே ஸ்லோவா பிரீத் அவுட் பண்ணுங்க. இது லேட்டரலா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா நம்மளோட ரிப் போன்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்டிஃப்னஸ் இருந்தா ரிலீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். திருப்பி மேல இருக்கும்போது பிரீத் இன்ல இருக்கணும். இப்படி சாயும் போது பிரீத் அவுட்ல அப்படியே ஸ்லோவா சாயுங்க. திருப்பி பேக் டு பொசிஷன், பிரீத் இன், அப்படியே அந்த பக்கம் பிரீத் அவுட். திருப்பி அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட். ஸோ உங்களால எந்த அளவுக்கு சாய முடியுதோ அந்த அளவுக்கு சாஞ்சா போதும். இதை கண்டினியூஸா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணா போதும். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல கையை வந்து இப்படி கொண்டு வாங்க. நல்லா பிரீத் இன் பண்ணிக்கணும். ஸோ பிரீத் இன் பண்ணி அப்படியே பிரீத் அவுட் பண்ணும் போது அப்படியே கிட்ட கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன், நல்லா பிரீத் இன் பண்ணணும். திருப்பி அப்படியே பிரீத் அவுட் பண்ணும்போது இங்க க்ளோஸ் பண்ணி 2 கையும் டச் ஆயிருக்கணும். திருப்பி அப்படியே பிரீத் இன். இப்போ நம்ம பிரீத் இன் பண்ணும்போது நம்மளோட லங்ஸ் நல்லாவே ஓப்பன் ஆகும். ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், ஃபிங்கர் ஜாயிண்ட் எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகும். ஸ்டிஃப்னஸ் இருந்தா குறையிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பிரீத் இன் பிரீத் அவுட்டோட பண்ணும்போது உடம்பு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன்ல இருக்கும். நல்லா லூப்ரிகன்ட்லாம் வந்து எல்லா ஜாயிண்ட்லுமே நிறைய கிடைக்கும். இதை நம்ம கண்டினியூஸா பண்ணும்போது இந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வரதும் ரொம்பவே கம்மியாகும். இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல வைக்கும்போது பிரீத் இன், அப்படியே ஸ்லோவா பிரீத் அவுட். திருப்பி பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இதை கண்டினியூஸா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணா போதும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ்ல கை எப்படி நீட்டிக்கோங்க. ஷோல்டருக்கு நேரா இருக்கணும் நம்மளோட கை. கால் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. சேர்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துட்டீங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா லோவர் பேக்ல இருக்கணும். ஹிப்ல வந்து லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்றோம். ஸோ ட்விஸ்ட் பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டும், முதுகுல இருக்கக்கூடிய சர்விக்கல் ஜாயிண்ட், தொராசிக் ஜாயிண்ட், லும்பார் ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டும் நல்லா அப்படி திரும்பும் போது நல்ல ஒரு லூப்ரிகன்ட் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் இருந்தா குறையிறதுக்கும் ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கையை நீட்டிக்கோங்க. அப்படியே ஸ்லோவா அப்படியே திரும்புங்க. எந்த அளவுக்கு உங்களால ட்விஸ்ட் பண்ண முடியுதோ, இந்த இது ஸ்ட்ரைட்டா இருந்தா நல்லது. ஸோ அந்த அளவுக்கு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்றீங்க. திருப்பி பேக் டு பொசிஷன். திருப்பி அதே போல ட்விஸ்ட் பண்ணுங்க இந்த பக்கம். திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன். இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ண போறோம்னா பிரீத் இன் பண்ணிக்கோங்க. அப்படியே பிரீத் அவுட் பண்ணிட்டு பொறுமையா ட்விஸ்ட் பண்ணுங்க. பிரீத் அவுட். இந்த பொசிஷன்ல பிரீத் அவுட்ல இருக்கீங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பிரீத் இன், அப்படியே பிரீத் அவுட். திருப்பி அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட். திருப்பி பிரீத் இன், பிரீத் அவுட். ஸோ இதை வந்து கண்டினியூஸா ஒரு 3 to 4 செட்ஸ் நீங்க ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணா போதும். கை நல்லா மேலே தூக்கும் போது பிரீத் இன் பண்ணிக்கோங்க. ஸோ கை நல்லா எக்ஸ்டெண்ட், எல்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ரிஸ்ட் நல்லா ஆக்டிவா இருக்கும். கை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த கை அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. பிரீத் இன் பண்ணிக்கோங்க. ஸ்லோவா அப்படியே பிரீத் அவுட்ல இந்த பொசிஷன்ல ஷோல்டருக்கு நேரா இருக்கணும். கை எல்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ பிரீத் அவுட். திருப்பி கை அப்படியே மேலே எடுத்துட்டு போகும்போது பிரீத் இன், திருப்பி அப்படியே பிரீத் அவுட். இதை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஷோல்டர், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இதை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகும். ஸ்டிஃப்னஸ் இருந்தா குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம முதுவை நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஹிப்ல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸும் குறையும். இடுப்புலயும் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்க பண்றீங்க. பிரீத் இன், பிரீத் அவுட்,
breathe in, breathe out. ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணா போதும். ஆர்த்தரைட்டிஸ் பெயின் உள்ளவங்க இப்ப பார்த்த இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். தொடர்ந்து பண்ணும்போது நம்மளோட உடம்புல ஒரு நல்ல மாற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.